அன்பர்களே, இன்று பிரதோஷம். எட்டியத்தளி ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எட்டியத்தளியில் உள்ளது. ஒரு சமயம் அகத்திய முனிவர் காசி சென்று விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு எட்டியத்தளிக்கு வந்தார். அப்போது மன்னன் காளிங்கராயன் தனது அஷ்டமத் சனி தோஷம் நீங்கிட திருநள்ளாறு செல்ல இந்த வழியாக வந்தார். அகத்தியர் மன்னன் காளிங்கராயனிடம் இந்த கோவிலை அமைக்க சொன்னார். பின் நவக்கிரகங்களையும் அமைக்க சொன்னார். அதன்படி மன்னன் காளிங்கராயர் இந்த கோவிலை கட்டி வழிபாடு செய்தார். திருநள்ளாறு சனி பகவானை விட இங்கு உள்ள சனி பகவான் அருள் வழங்குவதில் பல மடங்கு சக்தி மிக்கவர் என கூறப்படுகிறது. எனவே இங்கு சனி பகவான் சன்னதி மிக விசேஷமானது. இந்த கோவிலில் சனி பகவானின் வலப்புறம் ராகுவும் இடப்புறம் கேதுவும் மாறி அமர்ந்திருப்பது தனி சிறப்பு. எனவே இங்கு வந்து வழிபட்டால் சனி தோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அவர்களுடைய குறைகள் நீங்கி திருமணப்பேறு மற்றும் மகப்பேறு கிட்டிடும். கிழக்கு நோக்கிய கோயில், ராஜகோபுர அடித்தளத்துடன் நுழைவு வாயில், உச்சியில் ரிஷபாரூடர் சுதை சிற்பம், முக மண்டபத்தில் பலிபீடம் மற்றும் ரிஷபம் உள்ளன. கருவறை நுழைவு வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். மூலவர் அகஸ்தீஸ்வரர் சதுர ஆவடையாரில் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தனி சன்னதியில் உள்ளார். அகிலா என்னும் பெயரில் மற்றொரு அம்பாள் சன்னதியும் உள்ளது. அர்த்த மண்டபத்தில் நடராஜ சபை, 4 சன்னதியும் உள்ளன. மகாமண்டபத்திற்கு முன் உள்ள மண்டபத்தில் நவக்கிரக சன்னதி உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், பைரவர், சந்திரன், சூரியன் சன்னதிகளும் உள்ளன. 14ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டு கால கல்வெட்டுகள் ஆலயத்தில் உள்ளன. ஜேஷ்டா தேவிக்கும் இங்கு சன்னதி உள்ளது. அகிலா அம்பாளின் பார்வை நவக்கிரகங்கள் மீது விழுவதால் நவக்கிரகங்களுக்கு இங்கு ஆற்றல் மிக அதிகம். இங்கு வந்து சுவாமி, அம்மன், நவக்கிரகங்களை வழிபட்டால் களத்திர தோஷம் நீங்கிடும். இங்கு உள்ள தட்சிணாமூர்த்தி கல்யாண தட்சிணாமூர்த்தி எனப்படுகிறார். இவரை வழிபட திருமண தடைகள் அகலும். நவக்கிரக சன்னதியில் ஜாதகத்தை வைத்து வழிபடும் பழக்கம் இங்கு உள்ளது. விவசாயம் செழிக்கவும், திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அகன்றிடவும் மக்கள் இங்கே வழிபடுகிறார்கள். சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து அர்ச்சித்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். சனிக்கிழமை நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் ஏராளமான பேர் கலந்து கொள்கிறார்கள். பிரதோஷம், மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, சனிப்பெயர்ச்சி மற்றும் சனிக்கிழமைகளில் இங்கு விழா நாட்களாக உள்ளன. நம் குறைகள் நீக்கி நிறைவான வாழ்வளிக்கும் எட்டியத்தளி ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.